இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவள்ளூர் தாண்டி வந்து கடம்பத்தூரில் இருக்கோம். கடம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சன் சிட்டின்னு ஒரு ஏரியா, ஃபுல்லாக வில்லாஸ் தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம வந்து கொட்டேஷன்லாம் தந்து ஓகே ஆகி இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம பண்ணிடுவோம். ஒவ்வொன்றும் வந்து யூனிக்காக பண்ணிடுவோம். எல்லாமே வந்து ஹெவி குவாலிட்டி தான். பாலிவுட்டில் ஹெவி குவாலிட்டி சொல்லுவோம் நம்ம. இது எல்லாமே கிரே அண்ட் பிங்க்கு, அப்புறம் எல்லோ கலரு, அப்புறம் ப்ரௌன் கலரு, இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸ்லைடிங்கு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். ஒவ்வொன்றா வந்து எப்படி பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருந்தது. அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம புதுசாக பிவிசியில் பண்ணுறோன்றனால நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிளாஸ் போட்டு டைமண்டில் நம்ம இது பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிக்கும். நம்ம ஓப்பன் பண்ணலாம். கீழே டபுள் டோர். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றனால இந்த மாதிரி செஞ்சிடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் ஸ்லைடிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கபோர்டு. ஸ்மூத்தாக இருக்கும். மேலே லேப்டாப். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூபிவிஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி தான் நம்ம பண்ணுறது எல்லாமே. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே. அப்புறம் இங்கே ஒரு டோர் ஒன்று போட்டுருக்கோம். ஃபோல்டிங்கில் டோர் ஒன்று போட்டுருக்கோம். நம்ம வேணும் அப்படின்னா பெருசாக பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அப்புறம் இங்கெல்லாம் வந்து லேப்டாப் கபோர்டு இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கே வந்து ஸ்லைடிங்கில் கிளாஸ் சூப்பராக இருக்குதுங்க. மேலே அப்படி லேப்டாப் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்படியே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்டு மாதிரியே இருக்கும் ஃபுல்லாகவே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி குவாலிட்டி தான் இதெல்லாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த பார்ட்ரு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இந்த பார்டரில் நம்ம ஒன்லி கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு லுக்காக தெரியாதுன்றனால நம்ம வந்து இதுலேயே வந்து கிளாஸு பார்டர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். மேட்சிங்காக ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம கிளாஸை போட்டுருக்கோம். ஷோகேஸ்க்கு வெளியே உள்ள புக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா வெளியே தெரியும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஒரு ரேக் ஒன்று வச்சு கிளாஸ் போட்டுருக்கோம். நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கில் போட்டுருக்கோம். நம்ம வீடு டபுள் வீடு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் வந்துடும். அதுபோல் 4 வீல், ஒரு கிளாஸுக்கு வந்து 4 வீல் போட்டுருக்கோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் அது ஸ்மூத்தாக போட்டுருக்கோம். அப்புறம் கிரே அண்ட் பிங்க்கில் வந்து நம்ம டோர் போட்டுருக்கோம். மேலே லேப்டாப் ஒன்று விட்டு ஒன்று வந்து கிரே கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே கிரே அண்ட் பிங்க்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்க்காக வந்து தனியாக செப்பரேட்டாக வேணும் அப்படின்றதுனால நம்ம வந்து பிங்க் அண்ட் கிரேயில் வந்து ஒரு டோர் வந்து போடுவோம் ஃபோல்டிங்கில். நம்ம இது ஒரே டோராக கூட போடலாம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்றதுனால நம்ம வந்து கிரே அண்ட் பிங்க்கு நம்ம ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதுவும் வந்து இது ஃபோல்டிங் டோர். இப்போ நம்ம டோர் வேணும்
அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் ஆகிற மாதிரி நம்ம வந்து டோர் போட்டுருக்கோம். யூஸ்ஃபுல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்குங்களா. இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். டிவி ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம், ஸ்லிம்மாக சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னனால வந்து நம்ம இந்த மாதிரி டோர் போட்டுருவோம். இந்த செயினை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகக்கூடாது, மேலே நிற்கணும், ஏதாவது திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இது மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுனால இந்த செயினை போட்டு நம்ம இது பண்ணிடுவோம். நல்லா கிரேண்ட் பிங்க்கில் வந்து சூப்பராக இருப்பாரு எல்லாமே. அப்புறம் இங்கே வந்து லேப்டு இதெல்லாம் பண்ணிடுறோம் நம்ம. இந்த அலுமினியம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரே ஆளாக இருந்தது. இந்த ஆளை வந்து நம்ம தடுத்துட்டு ஒரு பெட்ரூமாக வேணும்னு சொன்னனால வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம அலுமினியத்திலேயே நம்ம இது ஒன்று. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெட்ரூமில் வந்து லாக் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். கப்போர்டு லாக் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். மேலே லாப்டு இதெல்லாம் பண்ணிடுறோம் நம்ம. சூப்பராக இருக்கும். இன்னொன்றும் நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணிடணும். மற்றவங்க மாதிரி வந்து ஒரு சின்ன வேலைக்கு கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம வந்து கரெக்டான ரேட்டு போடுவோம். கரெக்டான ஒரு ஒர்க்கில் தான் நம்ம பண்ணுறது எல்லாமே. அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணாலும் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நீட்டாக பண்ணி விடுவோம். சரிங்களா? சூப்பராக பண்ணிடுவோம் எல்லாமே கிரேண்ட் பிங்க்கில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே வந்து டோர் போட்டுருவோம். நம்ம இன்வெர்ட்ரு அதெல்லாம் வைக்கிறது இருந்தால் இந்த இடத்துல வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களாம் போக முடியாது ஒரு சீக்கிரம். இங்கே வந்து பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி டோர் நம்ம பண்ணிடலாம். நல்லா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே நானே ஏறி நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று சைடில் உங்களுக்கு காட்டன் பாருங்கள். இது இந்த பாக்ஸ் நல்லா வெயிட் தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஆல்ரெடி வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கு டோர் போட முடியுமான்னு கேட்டாங்க. நம்மளால் முடியாதுன்னு இருக்குது, எல்லாமே முடியும் இல்லைங்களா. அதனால் நம்ம டோர் போட்டுருக்கோம். இதுக்கும் நம்ம யோசிக்கிட்டாங்க எல்லாமே வந்து நம்ம திங்க் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா இதெல்லாம் சூப்பராக வரும். இங்கே கிச்சன் பண்ணிடுவோம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம மால் கிச்சன் எதுவும் வேண்டாம், நம்மளுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படி கஸ்டமர் சொன்னோன்னா நம்ம வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிடுவோம். நம்ம வந்து டோர் போட்டு நான் அப்படியே லேப்டாப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்லாம் வந்து எல் ஷேப்பில் டோர் போட்டுருக்கோம். நம்ம சிலிண்டர்லாம் வைக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பெருசாக ஃபேஸ் இருந்தால் தான் நம்ம வந்து சிலிண்டர் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் மேலே பாக்ஸ் இதெல்லாம் எதுவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அதான் கிச்சனில் வந்து அவ்வளோதான் ஒர்க்கு.